நடிகர் வி.கே. ராமசாமி சொன்னது. சிவாஜிக்கும் எனக்குமான நட்பு 1945 இல் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் மதுரை பாலகான சபாவிலிருந்த போதே எங்கள் இருவருக்கும் நட்பு உண்டு. நாடகங்களில் நடிக்கும் போதே சிவாஜி ஏற்காத பாத்திரமில்லை. பெண் வேடமிட்டு கதாநாயகியாக ஒரு நாடகம் முழுவதும் அசத்துவார். மறுநாள் ராஜாவாக கம்பீரமாக நடை போடுவார். இந்த காலகட்டத்தில் இழந்த காதல் என்ற நாடகத்தில் ஜெகதீஷ் என்ற வில்லன் பாத்திரமும், பல்வல் தலைவன் நாடகத்தில் விஷ வைத்தியனாக நடித்ததும் அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத் தந்தன. நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் பராசக்தியை படமாக எடுக்கும் போது குணசேகரன் பாத்திரத்தில் சிவாஜிதான் நடிக்க வேண்டுமென பெரிதும் முயற்சி செய்து திண்டுக்கல்லில் நாடகமொன்றில் நடித்து கொண்டிருந்தவரை அழைத்து வந்து ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரின் முன் நிறுத்தினார். பராசக்தியின் படப்பிடிப்பு AVMல் நடக்க ஆரம்பித்த போதே சினிமா உலகில் அவரது நடிப்பை பற்றி ஒரே பேச்சாக இருந்தது. மற்ற ஃப்ளோர்களில் நடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பெருந்திரளாக வேடிக்கை பார்க்க கூடி விடுவார்கள். AVM ஸ்டுடியோவில் அப்போதைய சவுண்ட் என்ஜினியராக இருந்த ஜீவா சொன்னது என்னன்னா, நானும் எத்தனையோ நடிகர்களின் குரல்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறேன், இவரது நடிப்பும் குரலும் சிம்ம கர்ஜனையாக இருக்கிறது என்று மனந்திறந்து பாராட்டினார். 1952 தீபாவளி என்று வெளியான பராசக்தியின் வசனங்கள் கிளப்பிய வேட்டு சத்தம் திரை உலகில் என்றைக்கும் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி.